நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையான திருவிழா மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது காட்சிகள் மூலிமா நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனை பயன்படுத்தி ஊடகங்கள் பல்வேறு விஷயங்கள் காட்டுவாங்க. இந்த முறை ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி, ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி ஓட்டு போட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் வாக்களித்தது மூலிமா தெரிய வருது அப்படிங்கிற செய்திகள் நேற்றுலேருந்து அதிகமாக சோசியல் மீடியாவில் வந்ததை பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிக முக்கியமான தேர்தல், எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல், ஒரு வன்முறை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைய வேண்டிய, ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு குரூஷியல் எலெக்ஷன். காரணம் என்னன்னா, அந்த கான்டெஸ்ட் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ ஒரு கடுமையான போட்டியை தமிழக தேர்தல் களம் ஒரு கடுமையான போட்டி அப்படின்னு மாறி இருக்கக்கூடிய இந்த களத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். எல்லோருக்கும் ஒரு விஷயம் புரியுது, இது வழக்கமான தேர்தல் கிடையாது, இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய வருகை அப்படின்றது இந்த களத்தை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது. முதல்ல அவர் ஒரு 5% எடுப்பாரா, ஒரு 8% எடுப்பாரா, ஒரு 10 எடுப்பாரா, 12 கிராஸ் பண்ணிடுவாரா, 15 அப்படின்னாங்க. இப்போ 25 வரைக்கும் பேசுகிறாங்க, 30 வரைக்கும் பேசுகிறாங்க. இப்போ இது எல்லாமே நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இந்த விவாதங்கள் நீண்டு கொண்டே இருந்தது. ஃபைனலாக நாமெல்லாம் பேசி முடித்த உடனே இப்போ மக்கள் பேசி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். எல்லா எலெக்ஷன் நடக்கும்போது, போலிங் டே நடக்கும்போது கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி ஓட்டு போடுவாங்க. கல்யாணம் முடித்த கையோடு ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பர்தா அணிந்த பெண்கள் கார்டை வச்சுக்கிட்டு போலிங் ஸ்டேஷனில் லைனாக நிற்பாங்க. அந்த ஃபோட்டோ ஒன்று இப்படி வரும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஒன்று வெளியே வச்சுருப்பாங்க தேர்தல் ஆணையம். இல்லைனா யாராச்சும் ஒரு மாற்று திறனாளியோ அல்லது ஒரு மூதாட்டியோ அவங்க வீல் சேரில் தள்ளிட்டு நிற்க வைக்கிறது, இந்த மாதிரியான படங்கள் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்தல் ஓட்டிங்கோட கலர்ஃபுல்லான படங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய யங் ஃபேஸஸை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு திருவிழாவுக்கு போனால் எப்படி ஜேன்னு இருக்குமோ அந்த மாதிரி பல பூத்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டாவது, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுடைய எந்தூசியாசம், அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய வேகம், அதே போல் நிறைய இளைஞர்கள் கும்பலாக வராங்க. சரி, கும்பலாக வர்றது. இன்னொன்று அதாவது வாக்களிக்க வரும்போது அப்பா அம்மா பசங்களை கூப்பிட்டு வருவாங்க. பசங்களும் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 வேண்டா வெறுப்பில் வரக்கூடிய காட்சிகளும் பார்க்குறோம். இந்த முறை பசங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அம்மா அப்பாவை இழுத்துட்டு வராங்க, வண்டியில் ஒரே வண்டியில் இறங்குறாங்க. ஒரு வித்தியாசமான காட்சியாக தான் இருந்துச்சு. அந்த 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 போலிங் ஸ்டேஷனுடைய சூழல் அப்படின்றது ரொம்ப லைவ்லியாக இருந்த ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க போட்ட ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங். ஏன்னா இது ஒரு தேர்தலை இப்படி ஒரு திருவிழாவாக மாற்றிருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு நம்மளை வியக்க வைக்கின்ற அளவுக்கு அது நடந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயுடைய வருகை. நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஏபொலிட்டிக்கல் பீப்புள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எலெக்ஷன் அப்படின்னா சில பேர் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க ஓட்டு போடணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்க. மற்றவங்க நமக்கு அரசியல்லாம் வேணாம், எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கத்துலேருந்து கூர்கு இல்லை வேறு எங்கேயாச்சும் டூர் போட்டு பிளான் போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த முறை அந்த ஆர்வம் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வம் உண்மையிலேயே நம்மளையே வியக்க வைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அல்லது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதாவது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா OMR ஏரியா, அந்த என்டையர் மருதீஸ்வரர் கோயில்கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் சோழிங்கநல்லூர் அந்த பக்கம்லாம் நிற்கிறாங்க மக்கள் ஊருக்கு போகிறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், போய் இந்த தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு
ஸோ அந்த ஆர்வத்தை இந்த தேர்தல் தூண்டி இருக்கிறது அப்படின்றது உள்ளபடியே அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2021 ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி இல்லாத அவங்க தேர்தலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த முறை வித்தியாசமான தேர்தல்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வித்தியாசமான தேர்தலுக்கு விஜய் மட்டும்தான் காரணமா, இல்லை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, ஒரு எதிர்ப்பு அலை, ஆதரவு அலை, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணங்கள் எதுவும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் விஜயுடைய வருகை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்குறேன் நான். குறிப்பாக அர்பன் ஏரியாஸில், ரெண்டாவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சியினராக மாறி இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளாக மாறி இருக்கிறார்கள். விஜயோடைய மக்கள் இயக்கம் இந்த மாதிரி ஒரு உற்சாகம் உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது வரும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த உற்சாகம்லாம் இருக்கும். அதே மாதிரியான ஒரு உற்சாகத்தோட, கொஞ்சம் அரசியல் நாகரிகத்தோட நம்ம இப்போ அரசியல் ரீதியாக செயல்படுறோம் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு வேறு விதமான ஒரு 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 பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறேன். விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கிறதா? ஒரு நடிகர் தானே. ஏன்னா நீங்கள் ரசிகர் கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு எலெக்ஷன் உங்களால் சமாளிக்க முடியுமா, ஃபைட் பண்ண முடியுமா? எலெக்ஷன்லாம் உங்களுக்கு களப்பணியாளர்கள் தேவை. திமுக அதிமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த கட்சிக்காரங்க அன்றைக்கி ஒரு நாள் அவங்க சுழன்று வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த கேள்விகள் நியாயம்தான். ஏன்னா பல பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு கட்டமைப்பே இருக்காது. கட்டமைப்பு இல்லாதன் காரணம் அவங்களுக்கு அவங்க நினச்ச அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்னும் போது பல இடங்களில் இந்த கேள்விகள்லாம் இருக்கும்போது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய இந்த பூத் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி களத்தில் அந்த பசங்க நின்று வேலை பார்த்ததெல்லாம் உண்மையிலேயே ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக கீழே உட்கார்ந்து வேலை பார்க்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அது ஒரு பிரமிப்பாக இருக்கிறது பார்க்கும்போது. திமுக அதிமுகவினரே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவங்களுடைய பூத் மேனேஜ்மெண்ட் என்பது இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூரில் திமுகவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, ஷபீர், நாங்கள்லாம் இந்த பசங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவன் பூத்துக்குள்ளே உட்காந்தவன் வெளியே கூட போகல, ஜூஸ் குடிக்க போயிட்டு வாப்பா அப்படின்னா கூட போகல, நவரில். அதே மாதிரி அந்த டிக் ஷீட் கொடுப்பாங்க, நீங்கள் டிக் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த நம்பர்ஸ் பார்த்து நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ அந்த ஷீட்டை டிக் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு ஓட்டையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு டீம் இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் உள்ளே வர மக்களை கூப்பிட்டு வர்றது, ஏரியாவிலேருந்து போய் யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்காங்களோ வரலையோ அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வர்றது, அது வேற ஒரு டீம் அந்த வேலையை பார்க்குது. மூன்றாவது உங்களுக்கு க்யூவில் நிற்கும் போதே அந்த வாக்காளர்களாக நிற்கிற ஆட்கள்லாம் அவங்க சும்மா பேச்சு கொடுத்து இது பேஜ் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி. இதை போட்டுட்டு அங்கங்கே முக்கில் நிற்கிறாங்க, முனையில் நிற்கிறாங்க, போகிறாங்க வராங்க. இது இந்த 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 பேண்ட் இந்த மாதிரி போட்டிருக்காங்கனால இவன் டிவிக்கே அப்படின்னு. சரி, வாக்காளர்களும் அப்படி போட்டு வராங்க. முதலமைச்சர் அதை நீங்கள் எப்படி பார்க்கல? முதலமைச்சர் முன்னாடியே அவர் அந்த முதல்ல கருப்பு பேண்ட் முதலமைச்சர் போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த கலருக்கு அவரும் மாறிட்டார். என்ன காரணம் தெரியல, எனக்கு தெரியல. கலர் எப்பா இதெல்லாம் அவர் கலர் மாறினதுக்குலாம் விஜய் தான். அது நீங்க சோஷியல் மீடியால பாக்குறீங்களா? நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர். அதெல்லாம் அவங்க அதை சொல்றாங்க, அது ரசிகர்கள் சொல்றது. இப்போ இந்த கலர் பேண்ட்டை இவர் மட்டும்தான் போடணும், வேற யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது மேபி சம் டிஃப்ரெண்ட் ரீசனாக இருக்கலாம், இல்லை அவருக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கலாம். பட் என்னன்னா இந்த அளவுக்கு இந்த பசங்க ஒர்க் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவ். இது உண்மையிலேயே நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் இட் டு தட் பார்ட். இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு பிரச்சனைகள், உங்களுக்கு சில இடங்கள்லாம் பூத்தில் சண்டை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்பரில் சேகர் பாபு அவர்களுக்கும் அந்த மற்ற இன்னொரு டிவிகே கேண்டிடேட்டுக்கும் சினோரா அசோக், இவங்க ரெண்டு பேருக்கும் நேருக்கு நேர் மோதல் நடக்கிறது. நிற்கிறாங்கல்ல, அங்கே ஃபைட் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி பல இடங்களில் திருச்சி ஈஸ்ட்டில் ஒரு பூத்தில் கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு இது வரும்போது உள்ளே இறங்கி பசங்க ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையும் கண்கொத்தி பாம்பாக இருந்து
அவங்க எல்லா விஷயத்தையும் கவனித்து தான் போயிருக்காங்க அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது. பல இடங்களில் அவங்களுக்கு வந்து டேபிள் போட்டு உட்கார்றது கூட ஆள் இல்லை அப்படின்ற விஷயங்களும் பார்த்தோம். சின்ன பசங்கள்லாம் உட்கார வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு சில ஏரியாஸில் ஆர்கனைஸ் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்டையும் வந்து கீழ் லெவலில் கட்டமைப்பு இருக்குது அப்படின்றத அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஓட்டிங் டே அன்னைக்கு. இப்போ கவுண்டிங் டே அன்னைக்கு மறுபடியும் நம்ம பார்க்கணும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு வந்து தாவேக்காவால் இந்த களத்தில் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். சரி, டஃப் ஃபைட்டு இதெல்லாம் விசாரம்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. போலிங்னு வரும்போது நீங்கள் அது உள்ளே உட்காந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப சிரமம். அதையும் சமாளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சமாளிச்சிட்டாங்க. திமுக அதிமுக ஆட்களுக்கே வந்து சைக்கலாஜிக்கலாக என்ன இவனுங்க இவ்வளோ இந்த பேண்ட்டை போட்டு இவ்வளோ பேர் சுற்றுறாங்க, இந்த சட்டையை போட்டு இவ்வளோ பேர் சுற்றுறாங்க அப்படின்ற அளவில் ஒரு, ஏன்னா அவங்களுக்கு திமுகவும் அதை பண்ணுவாங்க. திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அப்போல்லாம் வந்து இங்கே வன்முறை நடக்கும்போதெல்லாம் வந்து கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை தான் வந்து யூனிஃபார்ம். அப்போ இந்த யூனிஃபார்மை போட்டு இவங்க வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ அதை வந்து வேற ஒரு கட்சிக்காரன் அதை பண்ணுறான், வேற ஒரு கட்சிக்காரன் இந்த மாதிரி போட்டு வரான், வாக்காளர்களும் போட்டு வராங்க. இப்போ யார் வாக்காளர், யார் கட்சிக்காரன், யார் பூத்தில் இருக்கவன், ஒரு வித்தியாசமும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்களையே வந்து ரசிக்கவும் வச்சிருக்கு, அதே சமயத்தில் பிரமிக்கவும் வச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நானும் பல பூத்துக்கள்லாம் போகும்போது இந்த காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சு. பெண்கள் குறிப்பாக அவங்க வந்து லார்ஜ் நம்பர்ஸில் வந்து டேபிளில் அந்த இது கொடுக்கும்போது ஸ்லிப் கொடுக்குறதா டேபிளில் உட்காருங்க. நான் சில பேர்கிட்ட நிறுத்தி கேட்கும்போது ஒரு 4 பெண்கள் ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கேட்டேம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார் அப்படின்னாங்க. மற்ற பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு அமர்த்தி அந்த வேலைகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அந்த ஓட் போல் வந்து அதிகமாக இருக்குல்ல, பொதுவாக வந்து இங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன, பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இந்த முறை கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அளவில் வந்து இங்கே வாக்குப்பதிவு ஆயிருக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்க போல இருக்கே. இல்லை, நீங்கள் கடந்த முறை வந்து உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சு. இப்போ எஸ்ஐஆரில் வந்து விடுபட்டு போய் எஸ்ஐஆர்லேருந்து டிலீட் பண்ணப்பட்டு ஒரு ஃபைனல் நம்பர்ஸ் இருக்குது. அதில் 80% வருது. இது எக்ஸ்பெக்டட் தான். அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டட். ஆல் ஓவர் த ஸ்டேட்டே உங்களுக்கு வந்து 84 வரும் அப்படின்றது எதிர்பார்த்ததா. ஆனால் சென்னையில் நான் பார்த்தது என்னென்னா, அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, காலையிலேயே வந்து பூத்தில் நின்று நீங்கள் 11, 3 மணிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம 70% கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ 70% நம்ம வந்து 3 மணிக்கு கிராஸ் 6 மணிக்கு கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பரை நம்ம 3 மணிக்கே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய அளவில் ஒரு ஆர்வத்தோட என்ன காரணத்துக்காக இயர்லியராக போனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு 3 மணிக்கு மேலே போய் ஓட்டு போடலாம் அப்படிங்கும் போது தான் வந்து வெயில் தாழ போகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் போவாங்க. இந்த முறை சீக்கிரமாக போகிறதுக்கான காரணம் ஒருவேளை ஓட்டு போட்டுருவாங்க, அல்லது நம்ம ஓட்டை வேற யாராவது போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் போயிட்டாங்களோ? இல்லை, இந்த பயம் ஒன்று இருக்குது. நம்ம ஓட்டு வேறு யாராவது போட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னும் போது எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து விஜய் ஒரு கேம்பெயினை பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் பூத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்கள்லையும் பேச ஆரம்பித்தார் சமீபம். அது வந்து பெரிய அளவில் ரெசனேட் ஆகிருக்கு நிறைய பேர் மத்தியில். அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய ஆதரவாளர், அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் அந்த மெசேஜ் போய் ஈஸியாக கன்வே ஆகிருக்கு. அண்ட் கன்வே ஆனதன் விளைவு வந்து அவங்கெல்லாம் காலங்கத்தால் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி நிற்கிறாங்க. அண்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்றவர்கள் வந்து தனியாக வரல, ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வராங்க, ஃபேமிலியாக வராங்க. அப்போ அது 1:4, 1:3, 1:2 அப்படி தான் வந்து அந்த கணக்கு என்பது வருகிறது. விஜய் எனக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்கள் சொன்னது என்னென்னா, காலையில் போலிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 11:30 வரைக்கும் டிவிகே ஆட்களுடைய டிவிகே ஃபேன் சப்போர்ட்டர்ஸ் இவங்க டாமினேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மலான மற்ற ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் போய் பண்ணது வந்து அது ஸ்ட்ராட்டஜியா
அல்லது இதை வேறு ஏதாச்சும் ஒரு மூடை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு உக்தி கையாளப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு விதமான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணிருச்சு. பாருங்கள், மக்கள் வந்து சாரசாரையாக போய் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜை வந்து அது கன்வே பண்ணு. இப்போ சிட்டியிலலாம் வந்து அது ரொம்ப விசிபிளாக தெரியுது. கிராமங்களில் அது எப்படி நடந்திருக்கிறது, கிராமங்களில் வந்து மக்கள் வந்து போய் பெரிய அளவில் விரும்பி காலையிலேயே போய் நின்று அவங்க வந்து ஓட் போட்டிருக்காங்களா? குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் வந்து இதில் ஒரு ரொம்ப டிசைடிங் ஒரு ஃபேக்டராக இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். பெண்களுடைய ரோல் இந்த தேர்தலில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பெண்களுடைய ரோல் வந்து உங்களுக்கு சமீப ஆண்டு காலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையும் பெண்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது ஒரு லாயல் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க்கை அப்பீல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அறிவிப்புகளை வெளியிட்டாலோ அல்லது தேர்தல் ப்ராமிசஸை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த குரூப் வந்து உங்களுக்கு ஆதரவாக துணை நிற்பார்கள். உங்களுக்கு அந்த எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுக்கறது வந்து அவங்களுடைய ஒரு தலையாய பணியாக எடுத்துக்கொண்டு அதை செய்வார்கள் அப்படின்றது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரு மோடி அவர்கள் பல்வேறு விதமான ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, பெண்கள் தொடர்பான ஸ்கீம்ஸ். அதே மாதிரி பல்வேறு மாநில தேர்தல்கள்லையும் சமீபத்தில் பாஜக ஜெயித்த மாநில தேர்தல்களில் அவங்க ரொம்ப முக்கியமாக வந்து ஜெயித்ததற்கான காரணம் வந்து இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை திட்டம் இங்கே நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி உரிமை தொகை திட்டத்தை தான் மையப்படுத்தி அவங்களுடைய பிரச்சாரத்தையே கட்டமைச்சிருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி தான் பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுகவும் 2021க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த பெண்களுடைய ஓட் பேங்கை தன்வயப்படுத்தி இருந்தது. பல ஸ்கீம்ஸு உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸையும் போட்டு அந்த பெண்களுடைய ஓட் பேங்கை கவருவதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் அவர்கள் எடுத்தார்கள். அது வரைக்கும் அந்த ஓட் பேங்க் யார்கிட்ட இருந்துச்சு, யாரை நம்பிட்டு இருந்தாங்க அவங்க? அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க, ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கனெக்டடாக இருக்கும்போது அது அப்படியே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எம்கே ஸ்டாலின் பக்கம் அப்படியே திரும்புது. இப்போ அது வந்து விஜய் வந்ததுக்கு பிறகு விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விக்கு 4ஆம் தேதி பதில் கிடைக்கும். பெண்கள் எத்தனை எப்படி வாக்களித்திருக்கிறார்கள், எவ்வளவு ஓவர்வெல்மிங்காக அவங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,93,00,000 பெண்கள் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அப்போது பெண்கள் தான் இந்த தடவை டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஜெயலலிதாவுக்கு பின்பாக எம்கே ஸ்டாலின்ட்ட அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. விஜயும் அந்த மாதிரி எமோஷனல் கனெக்டோட ஒருவேளை அந்த மே 4ஆம் தேதி அமைஞ்சதுன்னா அப்போ பெண்கள் தான் வந்து இந்த வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த முறை இருக்க போகிறாங்களா 2026? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மாறி இருக்கிறது, உடஞ்சிருக்கிறது. பெண்களுடைய அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது வந்து விஜயே அடிக்கடி அதை பேசுகிறாரு. உங்கள் பையன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் புள்ள அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. பல இடங்களில் பெண்கள் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, கேண்டிடேட்லாம் போகிறாங்கல்ல ஓட்டு கேட்டு, நீ கவலைப்படாதப்பா, வந்துட்டான்ல என் புள்ள, அவனை பார்த்துக்கிறது என் வேலை அப்படின்னு இப்படி பேசுகிறாங்க. பெரம்பூர்லாம் நான் வந்து பேட்டிலாம் எடுத்திருக்கோம். ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப சாதாரணமாக, என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், வேறு யாருக்கு கொடுப்பேன் அப்படின்ற அளவில் பெண்கள் வந்து அப்படி எடுத்து பேசுகிறது அப்படின்றது உள்ளபடியே அதெல்லாம் வந்து அதை சம்பாதிக்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோ ஒரு கனெக்ஷனோ உருவாக்குவது அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இங்கே ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து அவர் அதை சம்பாதித்தது, அதை அப்படியே அரசியல் ரீதியாக அவர் வந்து அதை வந்து கொண்டு வராரு அப்படின்னும் போது அதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து சமீப காலமாக இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் அவங்க வந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தொடர்ந்து சிறுபான்மை சமூகம் இருந்திருக்குது. இந்த முறை அந்த பேட்டர்ன் வந்து பல இடங்களில் அது பிரேக் ஆகிருக்கு. இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர் போய் விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த பெண்கள் இளைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் போய் ஓட் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயர்கள் பேரவை ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க, அதையும் வந்து ஆயர்களே சேலஞ்ச் பண்ணுறாங்க சமூகத்துக்குள்ள. இது சரி கிடையாது,
நீங்கள் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? ஆயர்கள் என்பவர்கள்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொதுவானவர்கள், ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கன்ஃபரன்டேஷனும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறாங்க, விதண்டாவாதம் நடக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலில் இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி வந்து இருந்தது கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு வந்து கம்யூனிட்டிஸ்குள்ளே இருந்தது கிடையாது. அதே மாதிரி எல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகம், இந்த சமூகத்தில் உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே உடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்னும் போது அந்த ஓட் பேங்க் வந்து இன்றைக்கி இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் ஷிஃப்ட் ஆகுதோ அல்லது அவங்க தாவேக்காவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாறுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து இந்த கோஸ்ட் வரைக்கும் நீங்கள் ராயபுரம் வரைக்கும் அதை தாண்டி போனால் கூட படகுகளில் வந்து தாவேக்கா கொடியை கட்டக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு புது விஷயங்களை வந்து அவங்க தானாகவே அதை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. பல இடங்களில் நீங்கள் வந்து தாவேக்காவுடைய இந்த கூட்டங்களுக்கோ அல்லது இந்த கவரேஜ்க்கோ போகும்போது இந்த பூத்துலலாம் உட்காரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு அதிமுகலேருந்து வந்தவர்களோ அல்லது இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு தோரணை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாமானியர்கள், வேலை பார்க்கக்கூடியவங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, மத்தியானம் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா லீவ் போட்டு வந்து உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஆட்கள் வந்து களம் ஆடுகின்ற ஒரு தேர்தலாக இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய ரோல் அப்படின்றது பெண்கள் வந்து தாவேக்காவுடைய கேம்பெயினில் அங்கங்கே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கு? இப்போ ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இது மாதிரி பல்வேறு செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கள நிலவரத்தை கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே மெசேஜை கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா மக்கள் மனநிலை ஓட்டு போட்டுட்டாங்க. மே 4ஆம் தேதி நம்ம பேச போகிறோம். இப்போது இந்த ஒரு வாரம் 10 நாள் இபிஎஸ்னுடைய மனநிலையும் எம்கே ஸ்டாலினுடைய மனநிலை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க 2 பேருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் போல ஒரு மனநிலை தான் இருக்கும். ஏன்னா என்னதான் அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது அது ஒரு தேர்வு தானே அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பதற்றமான ஒரு மனநிலை தான் இருக்கும். அவங்களால சும்மா சாதாரணமாக இருக்க முடியாது. இப்போ இதாச்சும் 10 நாள் இருக்குது. 2011 தேர்தலில் போலிங் முடிஞ்சு 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல ரூமர்ஸ் வரும். தினம் புதுசாக ஒரு சர்வே எடுத்து போடுவாங்க. இப்போது எதாவது ஒன்று ஆன்லைனில் எதையாவது ஒன்று லீக் பண்ணி விட்ருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு தகவல் வரும், இந்த சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டோ மெசேஜோ போடுவாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பதற்றம் தானாக இருக்கும். பட் டிஎம்கே என்னன்னா கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் அவங்களுடைய அந்த பிளானிங், அதுக்கப்புறம் வந்து அவங்க தேர்தலில் பண்ண சில விஷயங்கள், குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்ண விதம் எல்லாம் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. திமுகவும் சாதாரணமாலாம் இல்லை. அதிமுக ஆட்கள்லாம் வந்து களத்தில் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஓட்டிங் வந்து எப்படி பாசிட்டிவாக நமக்கு இருக்கா அப்படின்றது உங்களையும் என்னையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு ஓட்டு விழுந்திருக்கா இல்லையா, நாம் நினைக்கக்கூடிய அளவில் நம்ம ஜெயிக்கக்கூடிய அளவில் வாக்குகள் வந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு இப்போ அந்த ப்ராசஸ்லாம் எடுத்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லையா. ஸோ அது நிச்சயமாக வந்து அது ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, இந்த ஓட்டிங் ஒரு மெசேஜை கன்வே பண்ணிச்சு அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் பல இடங்களில் வந்து காலங்காத்தால் மக்கள் வந்து மோட்டிவேஷனோட வந்து க்யூவில் நின்று ஓட்டு போட்டே தீருவேன் அப்படின்னும் போது அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று அந்த மோட்டிவேஷனுக்கான காரணம் என்ன, நான் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன், இல்லை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டையே நான் வந்து மறுபடியும் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்,
அது ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஏன்னா திமுக ஆட்கள், திமுகவுக்கு ஆதரித்தவர்கள் அல்லது அந்த கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்றவர்கள் அவங்கெல்லாம் வந்து அதை போடுறாங்க. பட் புதிதாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலையோ அல்லது கொஞ்சம் இந்த பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலையோ வந்து இவங்களுடைய பிரச்சாரமோ இவங்களுடைய அரசியலோ வந்து பெருசாக போய் சேரலை. ரெண்டாவது, இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தலில் பெரிய ரோலை ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஜென்சி அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு, அந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த 2 எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் வந்து ஒரு திட்டமும் இல்லை, ஒரு செயல் திட்டமும் இல்லை. அவங்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக இவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அறிவிப்பை வெளியிடுறது, லேப்டாப்பை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், ஆல் பாஸ் போட்டோம் அப்படின்னு இந்த பழைய கதையை தான் அவங்க பேசுகிறாங்க. புதுசாக சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய அபிலாஷை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்ற அந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டியது இருக்குது, அரசியல் கட்சிகள் கூடுதலாக செய்ய வேண்டியது இருக்கிறது. யாருடைய வாக்கை வந்து விஜய் அதிகமாக பிரிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஜய் 2 கட்சிகளிடமிருந்தும் வாக்குகளை பிரிக்கிறார். அதிமுகட்டிருந்து பிரிக்கிறார், திமுகட்டிருந்து பிரிக்கிறார். அதிமுகட்டிருந்து பிரிக்கிற வாக்குகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்குகள் முன்னாடி அதிமுகட்ட இருக்கும்போது அது இப்போ திமுகட்ட இருக்குது. இப்போ திமுக கிட்டேருந்து அதை வந்து விஜய் தான் பக்கம் திருப்புகிறார். அதே மாதிரி இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிமுகட்ட கடந்த 10 ஆண்டுகளில் இளைஞர்கள் இல்லை, பாசறை மட்டும்தான் இருக்கிறது. அந்த பாசறையில் பயில்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா, இளைஞர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ அவங்கெல்லாம் வந்து கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் இந்த பக்கம் விஜய் பக்கம் திரண்டு வருவதற்கான அந்த விஷயங்களை பார்க்குறோம். அதே மாதிரி மைனாரிட்டிஸில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து விஜய் பக்கம் வருது. அதிமுக பாஜக கூட்டணி கூட இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இது வரைக்கும் விழுந்ததில்ல. மைனாரிட்டி லீடர்ஸாக இருந்த முகங்களாக இருந்த தலைவர்களும் வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போய் மாறிட்டாங்க. அன்வர் ராஜா போன்றவர்கள், அதே போல் பல மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஜேசிடி பிரபாகரன், இப்போ அவர் வந்து மாற்றுக் கட்சிக்கு போயிட்டார். இவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி லீடர்ஸாக இருந்தாங்க அந்த பார்ட்டியில். அது அவங்க தான் அடையாளம். ஒரு கிறிஸ்தவ விழான்னா இவங்க தான் வந்து முன்னாடி நின்று அதை நடத்துவார்கள். இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஓட் பேங்க்கும் வந்து அவங்ககிட்ட இந்த ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து திமுக கிட்ட ரொம்ப சாலிடாக இருக்குது. 2021 திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு இந்த ஓட் பேங்க் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதிய வாக்காளர்கள், இந்த புதிய வாக்காளர்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான மோட்டிவேஷனே வந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடைய வருகை அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த இடத்துல அதிமுகவுக்கு திமுகவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேபி அவங்க அதை வந்து பெரிய ஒரு பொருட்டாக பார்க்கல அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். அப்போ இது எல்லாமே டிஎம்கே கிட்ட இருந்துச்சு. இல்லைனா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா டிஎம்கேவோட பிரச்சாரம் ஆன்லைனில் அதில் இதெல்லாம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அவங்க அந்த பக்கம் போயிருக்கோம். இப்போ இந்த வாக்குகள்லாம் வந்து உங்களுக்கு டிவிக்கு பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அதே மாதிரி நான் சொன்னது ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்குது இல்லையா, மீனவர்களுடைய வாக்கு வங்கி, அருந்ததியர்களுடைய வாக்கு வங்கி. அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா தலித்ஸுடைய ஓட் பேங்க் வந்து திமுக பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து விஜய் பக்கம் போகுது. ஒரு கணிசமான அளவு அவங்க வந்து விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டிஸ் மத்தியிலையும் அவர் வந்து நிறைய வாக்குகளை எடுக்கிறார். உங்களுக்கு உதாரணத்துக்கு வன்னியர் கம்யூனிட்டிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய தேவர் கம்யூனிட்டி, முக்குலத்தோர், இவர்கள் மத்தியிலும் வந்து விஜய்க்கான ஆதரவு தளம் என்பது இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த முக்குலத்தூர் கம்யூனிட்டி அப்படின்றது அதிமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்குன்னுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் இந்த பக்கம் வராங்க. அதே மாதிரி வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர், அவர்கள் மத்தியிலும் வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு என்பது இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கிறது. இதுதான் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அவங்களுடைய அவங்களுடைய பேஸை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்க்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. தேர்தலுக்கு பின்பாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு அப்புறம் உங்கள் அப்சர்வேஷன் படி தாவேக்கா எவ்வளோ வாக்கு சதவீதம் பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது, அதாவது தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும்போது, தாவேக்கா உள்ள அரசியலுக்கு வந்தாங்கன்னா, அரசியல் கட்சியாக உருவெடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும், என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இந்த சிஸ்டமில் அப்படின்னும் போது நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தேர்தல் களத்தில் தாவேக்கா வந்து ஒரு பெரிய இம்பேக்டை
அது கிரியேட் பண்ணிருச்சு. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஒரு இம்பேக்டை அது கிரியேட் பண்ணியிருக்கு. பல இடங்களில் அதிமுக என்ற ஒரு கட்சியை வந்து 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறது. பல இடத்துல திமுகவையும் தள்ளி முன்னே வந்திருக்கிறது. இப்போ சென்னை போன்ற பகுதிகளெலாம் திமுகவுடைய கோட்டை. ஆனால் இந்த கோட்டையை வந்து ஒரு டஃப் பேட்டிலுக்கான ஒரு களமாக தாவேகா மாற்றி இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு புதிய கட்சிக்கு பெரிய விஷயம். அப்போ விஜய் வந்து விஜயோடைய செல்வாக்கு, விஜயோடைய அந்த ஸ்டார் வேல்யூ, அந்த ஸ்டார்டம், அந்த ஃபேஸ் வேல்யூ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக முக்கியமான காரணிகளாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு தளம் என்பது இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னும் போது, அந்த கட்சிகளெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வரேன் அப்படின்னும் போது, அதை விட கூடுதலாக இந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் நான் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் பிளான்டாக பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் அன்பிளான்டாக அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு. பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்தது தாவேகாவுக்கு சிம்பத்தியாகவும் மாறிவிட்டது. பல விஷயங்கள் தாவேகா மீது ஒரு வெறுப்பையும் வந்து உருவாக்கி இருக்கிறது. எல்லா விதமான விஷயங்களையும் கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட தாவேகாவை வந்து யாருமே வந்து சொல்லாத ஒன்று என்னென்னா, தாவேகா ஒரு கட்சியே கிடையாது, ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்றது யாருமே சொல்ல. ஏன்னா விஜய்வுடைய அந்த முதல் மாநாடெலாம் பார்த்தோன்னே விஜய் இஸ் ஹியர் டு ஸ்டே, அவர் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது 8% தான் வருவார் அப்படி விஜயகாந்தோட கம்பேர் பண்ணாங்க, 8%. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வேக்கெல்லாம் வரும்போது இப்போ வந்து 30% வரைக்கும் சென்னையில் 30% கூட அவர் சர்பாஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷிஃப்ட்டில் அது இன்னும் வந்து அதிகமாக போகலாம். சில ஓட் பேங்க்லாம் வந்து சாலிடாக விஜய் பக்கம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து நாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தனியாக போகிறது ஒன்று, ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து குரூப்பாக போவோம். அப்போ குரூப்பாக போகும்போது 18 பேர், 20 பேர், 30 பேர் இப்படி தான் வந்து பிளான் பண்ணுவோம். இப்படி பிளான் பண்ணி வாக்களிக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா வந்து ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ், அவங்களுக்கு ஓட்டு போடலாம். பசங்க 4 பேர் இருக்காங்க அல்லது 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸை ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு. இப்படி லிட்ரலாக வர்டிக்கலாக வந்து ஃபேமிலிஸ்குள்ளே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. சில ஃபேமிலிஸ் பசங்க சொல்லி அம்மா கன்வின்ஸ் ஆகி அப்பா கன்வின்ஸ் ஆகி ஒரு வாய்ப்பு விஜய்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைங்க வந்து அம்மா அப்பாட்ட சத்தியம் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் இதை பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. விஜய் மாமா பாவம் அப்படின்ற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக அது வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வேலையும் நீங்கள் இதை கேப்சர் பண்ண முடியாது, எந்த இடத்துலையும் இது வந்து பொது விவாதத்துக்கு வராது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள். இந்த மாதிரி போலிங் டே அன்னைக்கு வந்தவங்க வந்து ஏராளமான நபர்கள். ஸோ விஜய்க்கு வந்து கொத்தாக ஓட்டு போட்டிருக்காங்க, கும்பலாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூத்தில் இருந்தவங்க பார்த்தவங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு 100 ஸ்லிப்பை வந்து கொடுத்துருப்பேன், அதில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு 30 ஸ்லிப் வந்து 30 ஓட்டு அல்லது 40 ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போவோம். ஏன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திமுக அதிமுகக்காரங்களாம் கரெக்டாக தெரியும், மூஞ்சியை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இவர் யாருக்கு ஓட்டு போட வந்திருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் விஜயோடைய ஓட் பேங்க் வந்து இவ்வளோ சதவீதம் தான் வரும் அப்படின்லாம் வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்கேருந்து இவருக்கு வாக்குகள் வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த வாக்குகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஒரு சதவீதத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். பட் இது ஒரு தேர்தல் வந்ததுக்கப்புறம் டேட்டா கையில் இருக்கும்போது நம்ம எடுத்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது தான் விஜயோடைய ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எந்த ஆட்சி வர்றதுக்கு ஸ்டில் எட்ஜாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் எட்ஜாக வந்து இந்த மாதிரி ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டில் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அந்த திமுகவுக்கான அந்த எட்ஜ் இருக்கிறதா அப்படின்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பேசும்போது கான்ஃபிடென்ஸை சொல்கிறாங்க, நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், இவ்வளோ சீட்ஸ் வரும், இங்கே வரும், அங்கே வரும் அப்படின்னு. பட் ஆனால் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா,
அது கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா உங்களுக்கு வந்து 2006 எலெக்ஷனில் விஜயகாந்த் வரும்போது இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. பட் விஜயகாந்தோடைய வருகை அப்படின்றது வந்து டிஎம்கேவை தான் ரொம்ப அதிகமாக பாதிச்சுது. ஏன்னா டிஎம்கே வந்து மீண்டும் கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் வந்தார். அந்த அந்த சீட்ஸ் வந்து அவங்களால வந்து தன்னிச்சையாக 112 அப்படின்ற 117 அப்படின்ற இந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ண முடியல. அப்போ 96 சீட்ஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஜெயிச்சதுனால காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆட்சியில் அவங்க சப்போர்ட்டில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து யாருடைய ஆட்சி வரும் ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டில், அதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நம்பர் 1 பார்ட்டிக்கும் நம்பர் 2 பார்ட்டிக்கும் வந்து ஒரு 3% வித்தியாசம், 4% வித்தியாசம், 5% வித்தியாசம்னு இருந்தால் கூட அது போலிங் அன்னைக்கு கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த போலிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது மாறி போயிருமோ அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இந்த கட்சிக்கு கான்சன்ட்ரேட்டடாக எந்த இடத்துல ஓட்ஸ் விழுது, இப்போ சென்னையில் கான்சன்ட்ரேட்டடாக விழுது அப்படின்னா சென்னையில் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒரு 30% கூட இவங்க டச் பண்ணாங்கன்னா சீட்ஸ் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜங்க்சர் வந்து இந்த பார்ட்டிக்கு இந்த எலெக்ஷன்ஸில் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கட்சிக்கு இருக்கிறதா அப்படின்னா, இவ்வளோ ஓட் ஷேரை வச்சுக்கிட்டு இவங்களால் இவ்வளோ சீட்ஸ் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது வந்து நீங்கள் 10 சீட்டை கன்வெர்ட் பண்ணுங்கள், 20 சீட்டை கன்வெர்ட் பண்ணுங்கள், 30 பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது சர்க்கம்ஸ்டான்சஸில் உங்களுக்கு அதிமுகவுடைய ட்ரெடிஷ்னல் வாக்குகளை தாண்டி இன்னும் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் திமுகவை தோக்கடிக்கலாம் அப்படின்ற அந்த நினப்பில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தா கூட பிரயோஜனம் இல்லை, தாவேகாவுக்கு வாக்களித்தா திமுக தோற்றுரும் அப்படின்னு நினச்சி அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சேதாரமாக அமையும். இது எல்லாமே வந்து என்ன நடந்திருக்கிறது, மக்கள் என்ன சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நாம் வந்து 4ஆம் தேதி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எண்ணும் போது தான் தெரியும். பட் பல இடங்களில் வாக்களிக்க வந்தவங்க மத்தியில் ஒரு சேஞ்சுக்கான சென்டிமெண்ட் அப்படின்றது இங்கே பரவலாக பார்க்க முடிஞ்சு. அதே போல் நம்ம மற்ற இடங்களில் போகும்போது கூட ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, 2 பேரும் மாறி 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 பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் அப்படின்றது மேலோங்கி இருக்கிறது. அது இந்த போலிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.